வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுலபமான முறையில் எப்படி பானகம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 டம்ளர் அளவுள்ள பானகம் செய்கிறதுக்காக நான் ஒரு லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே பிழிஞ்சு விட்டு செஞ்சோம்னா இதில் உள்ள சீடு கசக்கும். அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா நமக்கு கசப்பு வராது. இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த சீடு மேலே வந்துடும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியையும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து போட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி 2 டம்ளர் அளவுள்ள தண்ணியை பச்சை தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். அதை அளந்து இதனுடையே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பு, அப்போ தான் இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தட்டி இதனுடைய பொடியாக போட விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சுக்குத்தூள் அதையும் போட்டால் ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் இதோடையே சேர்த்துருக்கேன். இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூனு அளந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அளந்து போட்ட பிறகு ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லத்தை தண்ணியோடு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு பண்ணி இதோடையே சேருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பச்சை கற்பூரம் போட்டோம்னா பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய பானகம் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக துளசி இலையை கொஞ்சோண்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோடையே போட்டிருக்கேன். இப்போ சூப்பரான சுவையான பானகம் ரெடி